Hello students, good morning. This is Pavitra. Welcome back to my YouTube channel. So நீங்களாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த 4th யூனிட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கரோஷன் அண்டு கண்ட்ரோல் யூனிட் 4 வந்து கரோஷன் அண்ட் கண்ட்ரோல் வந்து 4th யூனிட். ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு புரியுது அண்ட் பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். கரோஷன்னா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ டெஃபினேஷன்ஸ், கரோஷனுக்கு டெஃபினேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஓகேவா? Corrosion is the gradual destruction or deteriorations அப்படின்னு சொல்லுவாங்க of a metal or material due to chemical or electrochemical reaction with its environment. ஓகே, corrosions அப்படின்றது ஒரு மெட்டலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணுறது, மெட்டலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், டியூ டு கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு அதை நடந்து ஓகேவா ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெரியோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீடெரியோரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. டீடெரியோரேஷன்ஸ் அப்படின்றது சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிறது. ஓகேவா? சிதைஞ்சிட்டே வரது, அதுதான் வந்து கரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஓகே, அயன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அண்ட் தென் மாய்ஸ்சரைசர். ஓகே, மாய்ஸ்சரைசர் டு ஃபார்ம் அயன் ஆக்சைடு. ஓகே, என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு. அந்த அயன் ஆக்சைடு தான் நம்ம ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அயனு, ஆக்சிஜனு அண்ட் தென் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரைசரோடு சேர்ந்து ஒரு மெட்டலில், ஓகே, ஒரு மெட்டலில் என்னவா மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடாக மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் கரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரோஷன்ஸ் அப்படின்றது நிறைய ஒன்ஸ் அகேன் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ மெட்டல் அண்ட் அலாய்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் ஃபேப்ரிகேஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல் இன் இன்ஜினியரிங் இஃப் தி மெட்டல் ஆர் அலாய் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெயின்டென்ட். ஓகே, என்ன சொல்கிறாங்க? ப்ராப்பர்லி மெயின்டென்ட், நாட் ப்ராப்பர்லி மெயின்டென்ட், தி deteriorate slowly by the actions of atmospheric gases. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெட்டலை அது ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெரியோரேட் ஆகும். டீடெரியோரேட்னா இப்போ சொன்ன மாதிரி சிதைவு. அந்த சிதைவு தான் இந்த இடத்துல நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம், கரோஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 2 இருக்குது. கெமிக்கல் ஒன்று இருக்குது, கெமிக்கல் டைப். கெமிக்கல் மூலமாக அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டியூ டு கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அது மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அயனும் ஆக்சைடும். ஓகேவா? அந்த கரோஷனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி மிஷன் கெட்ஸ் லாஸ்ட். ஓகே, ஒரு மெட்டலுடைய எஃபிஷியன்சி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகும். எஃபிஷியன்சினா லாங் டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ப்ராடக்ட் கெட் கண்டாமினேட்டட். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரோஷன் நடந்துச்சு அப்படின்னா கரோடட் எக்யூப்மெண்ட் மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு ஃப்ரீக்வெண்ட்லி. ஒரு கரோஷன், ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சடனாக கரோட் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீக்வெண்ட்லியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டைம் இஸ் லாஸ்ட். ஓகே, டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். கரோஷன் ரிலீஸ் இஸ் டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸு, ஹெல்த் ஹசார்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா. ஸோ டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் தியரிஸ் ஆஃப் கரோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் ட்ரை ஆர் கெமிக்கல் கரோஷன்ஸ், வெட் ஆர் எலக்ட்ரோ கெமிக்கல் கரோஷன். இது வந்து நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி கரோஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் இது. ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரோஷன் டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.